What do you do when you are finding yourself in a pit? குழியில இருப்பதை போல ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்குமானால் அந்த நேரத்திலே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? யோசேப்பு தரிசனம் பெற்றவன், யோசேப்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடையதான தயவு பெற்றவன். இவரவு எல்லா ஒரு பெரிய பிரிவிலேஜஸ் பாக்கியமுள்ள மனிதனாக இருந்த அவன் திடீரென்று ஒரு நாள் தன்னை ஒரு குழியிலே பார்க்கிறான். அதற்கு காரணம் என்ன? தன்னுடைய சகோதரர்கள் அவன் மேல் வைத்திருந்த எரிச்சல், கோபங்கள், கொல்ல வகை தேடினதினால் அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்த பொழுது ரூபன் அவருடைய கைக்கு தப்புவிப்பதற்காக யோசேப்பை குழியிலே போடுவிக்கிறான். கைக்கு தப்புவிப்பதற்காக, கொலை செய்யப்படக்கூடாதவன் என்பதற்காக. ரூபனால் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்ய முடியும், அவனை கொலை செய்யப்படுவதிலிருந்து அவனை தடுக்கப்பட்டது. ஆனால் அவன் குழியிலே கிடக்கிறானே, குழியிலே இருக்கிற அனுபவம் எல்லாமே போய்விட்டதை போல், ஆஹா, கர்த்தர் என்னோடு கூட தானே இருக்கிறார், கர்த்தர் தரிசனம் தந்தாரே, கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டினாரே, கர்த்தர் எனக்கு வர காரியங்களை குறித்து எனக்கு வெளிப்பாடை தந்தாரே, ஆனால் நான் இப்பொழுது குழியில் இருக்கிறேனே போல ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள ஒருவேளை இருக்கலாம். உடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பதாக நான் பல காரியங்களை நினைத்து வந்தேன், ஆண்டவருக்குள் வரும்போது தேவனால் இதை பெறுவேன், அதை பெறுவேன், இதை பெற்றுக்கொள்வேன் என்று. ஆனால் என்னுடைய நிலைமை ரொம்ப ஒரு கட்டுக்குள் இருப்பதை போல உணர்கிறேனே, கட்டப்பட்டவனாய் நான் ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்கிறதே, என்னுடைய கடன் பிரச்சனைகள், வியாதிகள், நெருக்கங்கள், இது எல்லாம் ஒரு குழியில் இருப்பதை போல ஒருவேளை நீங்கள் உணரலாம். I want to encourage you. வேதன் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிற சங்கீதத்திலே வாசிக்கிறோம். உங்களுடைய தரிசனமும் உங்களுடைய அழைப்பு, கர்த்தர் கொடுத்திருக்கிற வரங்கள் எதுவாக இருக்கட்டும், அது எதிர்காலத்து கொடுத்ததான திட்டங்களாக இருக்கட்டும், குழியிலே மரித்து போவதில்லை. யோசேப்பே, you are not going to die in the pit. Your dreams, your calling, your vision is not going to die in the pit. உன்னுடைய தரிசனமும் உன்னுடைய தாளந்துகளும் தேவனுடைய அழைப்பு மேல் இருக்கும்போது அது குழியிலே மரிப்பு போவதில்லை. ஆனால் குழியிலிருந்து யோசேப்பு வெளியில வருகிறான், தூக்கிவிடப்படுகிறான். எப்படி? ரூபன் குழியிலே போடப்படுவதற்கு காரணமாக இருக்கிறான். ஆனால் அந்த இடத்திலே யூதா வருகிறார். யூதா ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், இவனை நாம் குழியிலிருந்து தூக்கிவிட்டு ஏன் அவனை மீதியானியர்களுக்கு விட்டுவிடக்கூடாது, இஸ்மவேலருக்கு விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அவன் தூக்கி விடப்படுகிறான், விற்கப்படுகிறான். குழியிலே போடுவதற்கு ரூபன் காரணமாக இருக்கிறான், குழியிலிருந்து தூக்கி விடுவதற்கு காரணமாக இருந்தவன் யூதா. யூதா என்றால் வேதத்தின்படி துதி என்று அர்த்தம். It means that who has lifted up this Joseph, குழியிலிருந்து அவன் தூக்கினது எதுவென்றால் யூதா, துதிதான். யூத ராஜசிங்கம் நம்முடைய தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை இந்த நிலையிலிருந்து தூக்கி விட வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றை செய்யுங்கள், கர்த்தரை நீங்கள் துதியுங்கள், கர்த்தரை நீங்கள் போற்றுங்கள், கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதித்து பாடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு அறிவுரை கூற விரும்புகிறார். ஏனென்றால் வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது உளையான சேற்றிலே வாழ்ந்த என்னை கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்தினார், என்னை உன்னதங்களில் என்னை வைத்தார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஏனென்றால் தாவீது துதித்து துதித்து தேவனை போற்றினதினால், கர்த்தருடைய கரம் அவனை தூக்கினது அனுபவித்ததினால் அந்த காரியத்தை சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு கடன்கிற குழியில் இருக்கலாம், வியாதிங்கிறதான ஒரு குழியிலே நீங்கள் இருக்கலாம், மன அழுத்தம்ங்கிறதான ஒரு குழியிலே இருக்கலாம், ஒரு பலவிதமான நெருக்கமான சூழ்நிலைகள் என்கிற ஒரு குழியிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் I want to encourage you, God's word is coming unto you. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் வருகிறது. என்னவென்றால், God is going to turn around your situation. கர்த்தருடைய சூழ்நிலையை மாற்றப் போகிறார். எப்படி? நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது இந்த மேலையிலே, இந்த மாலை பொழுதிலே learn to praise God. தாவீதை போல, இதனாலே தான் உடன்படிக்கைப்பட்டு வரும்போது அந்த பெட்டிக்கு முன்பதாக தாவீது ஏபோத் வஸ்திரம் தரித்தவனாய் அவன் தேவனை நோக்கி துதிக்கிறான், ஆடுகிறான், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறான். அவனுடைய மனைவி ஒருவேளை இகழ்ந்தாலும், ஒருவேளை ஏளனமாய் பார்த்தாலும், பேசினாலும் தாவீது சொல்லுகிறான், நான் ஒரு நாள் சேற்றிலே இருந்தேன், சேற்றிலே இருந்த என்னை தூக்கி நிறுத்தினது நான் தேவனை துதித்து பாடினது தான், கர்த்தர் தான் என்னை தூக்கி நிறுத்தினார்.
நீ ராஜ வஸ்திரத்தை குறித்து நீ பேசுகிறாய். அந்த ராஜ வஸ்திரம் எனக்கு இப்போது கிடைத்தது. ஆனால் அந்த ராஜ வஸ்திரத்தை உடுத்தி வைப்பதற்கு காரணமா இருந்தது, நான் சேற்றிலே விழுந்தபோது கர்த்தரை துதித்தேனே, கர்த்தர் எனக்கு காரணமா இருந்தார், அவரை நான் துதித்தேனே, அதுதான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது என்று சொல்லி பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலையிலே போடப்பட்டிருந்த போது அவருடைய கால்கள் தொழு மரத்திலே கட்டப்பட்டு இருந்தது. அவர் காயங்கள் அடித்து ரத்தம் ஊர்த்து கொண்டு இருக்கிறது. கட்டப்பட்டவர்களாயிருக்கிறார் சிறைச்சாலையிலே. நடுராவிலே தேவனை அவர்கள் துதித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். துதித்த போது என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம். அவர்கள் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அஸ்திபாரம் அதிர்ந்தது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் எல்லாம் அருந்து போயிட்டு என்று சொல்லி, yes, there is a power when you praise God. There is a deliverance when you praise God. There is a miracle taking place when you praise God. தேவனை துதிக்கும் பொழுது, தேவனை பாடும்போது ஒரு வெற்றி, ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே உண்டாகும். குழியில் இருந்த யோசேப்பை தூக்கி விடுத்த யூதாவை போல யூதா ராஜசிங்கம் கர்த்தராய் உங்களை தூக்கி விடுவதற்கு இந்த நாளிலே தேவனை எந்த சூழ்நிலையும் துதியுங்கள். அதுதான் தாவீது நமக்கு சொல்லித் தருகிறார் அனுபவத்தின் மூலமா. நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி இந்த தினத்திலிருந்து ஒரு தனியான நேரத்தை எடுத்து தேவனை துதித்து பாடி புகழ்ந்து ஒரு நேரத்தை செலவு பண்ணுவோம். அந்த நேரத்திற்குரிய மகிமையை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய விடுதலை இந்த நாளில் நீங்கள் உணர்வீர்கள். when you praise God, when you elaborate his name, அவருடைய நாமத்தை வர்ணித்து நீங்கள் பாடும்போது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.